வணக்கம். ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்களேன். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுல ஒரு நிலத்தை வாங்குறீங்க. பத்திரமெல்லாம் உங்க பேர்ல இருக்கு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அதே நிலத்தை உங்களுக்கு வித்தவரு இன்னொருத்தருக்கு பரிசா கொடுத்தா என்ன ஆகும்? இது ஏதோ சினிமா கதை மாதிரி தோணலாம். ஆனா நிஜ வாழ்க்கையில பலரும் சந்திக்கிற ஒரு பெரிய தலைவலி இது. வாங்க, இந்த குழப்பமான கதைக்குள்ள என்னதான் நடந்ததுன்னு நாம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. ஒரு தடவை வித்த பொருளை எப்படிங்க மறுபடியும் இன்னொருத்தருக்கு தானமா கொடுக்க முடியும்? ஆனா இந்த ஒரு கேள்விதான் இந்த முழு வழக்கின் மையப்புள்ளியே. வாங்க, இது எப்படி நடந்ததுன்னு பார்க்கலாம். சரி, இந்த குழப்பமெல்லாம் எங்க இருந்து தான் ஆரம்பிச்சது? பார்த்தா ஒரு ரொம்ப சாதாரணமான நில விற்பனையில இருந்து தான். இதுல சம்பந்தப்பட்டு முக்கியமான ஆளுங்க யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம கதையில 3 முக்கியமான ஆளுங்க வர்றாங்க. முதல்ல நிலத்தை வாங்கின அம்சாவேணி, ரெண்டாவதா நிலத்தோட ஒரிஜினல் ஓனர் திருமதி நீலாம்பிகை, மூணாவதா இவங்களுக்கு நடுவுல திடீர்னு பரிச பெற்ற கோமதி. இவங்க 3 பேருக்கும் நடுவுல சிக்கி தவிக்கிறதா மதுரையில இருக்கிற அந்த 4 ஏக்கர் 7 சென்ட் நிலம். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப சரியா சட்டப்படிதான் நடந்திருக்கு. அம்சாவணி முழு பணத்தையும் கொடுத்து சப் ரிஜிஸ்டார் ஆபீஸ்ல முறையா பத்திரப்பதிவு செஞ்சு நிலத்தை வாங்குறாங்க. இதன்படி பார்த்தா அந்த நிலம் இப்போ அம்சாவேணிக்கு தான் சொந்தம். ஆனா அசலான ட்விஸ்டே இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. இப்போ இந்த டைம்ல என்ன கொஞ்சம் பாருங்களேன். டிசம்பர் 2005ல நீலாம்பிகை நிலத்தை அம்சாவேணிக்கு வித்துடுறாங்க. ஆனா சரிவா 2 வருஷம் கழிச்சு அக்டோபர் 2007ல அதே நிலத்துல பாதிக்கு மேல, அதாவது 2.29 ஏக்கரை கோமதிக்கு செட்டில்மெண்ட் பத்திரமா எழுதி கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன நினைச்சாங்களோ தெரியல, அடுத்த மாசமே நவம்பர் 2007ல அந்த செட்டில்மெண்ட்டை கேன்சல் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் 2008ல அம்சாவேணிக்கு வித்தது சரிதான்னு ஒரு ஒப்புதல் பாத்திரமும் கொடுக்குறாங்க. ஒரே நிலத்துக்கு இத்தனை நடவடிக்கைகளா? சரியான குழப்பம் இல்லையா? இதுதான் பிரச்சனை. நானி வேறே. இப்போ இந்த பர்சனல் சண்டை நேரா கவர்மெண்ட் ஆபீஸுக்குள்ள போகுது. இங்க தான் அசலான பட்டா பந்தாட்டம் ஆரம்பிக்குது. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பட்டாவுக்காக போராடுறாங்க. அது எப்படி நடந்ததுன்னு இப்ப நாம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பட்டானா என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா, அது உங்க வீட்டு கரண்ட் பில் மாதிரி தாங்க. பில்லுல உங்க பேர் இருக்கலாம், ஆனா அந்த வீடு உங்களுக்கே சொந்தம்னு சொல்ற கிரியப்பத்திரம் அது கிடையாது. பட்டாங்கிறது நிலம் யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்ற ஒரு கவர்மெண்ட் ரெக்கார்டு, அவ்வளவுதான். இந்த அதிகார போராட்டோட மையத்துல இருக்கிறது இந்த பட்டா தான். இங்க பாருங்க, இது ஒரு பந்து விளையாட்டு மாதிரி தான் நடந்திருக்கு. முதல்ல தாசில்தார் கோமதி கையில இருந்த செட்டில்மெண்ட் பத்திரத்தை வச்சு பட்டாவை அவங்க பேருக்கு மாத்துறார். உடனே அம்சாவேணி அதுக்கு மேல இருக்கிற ஆர்டிஓ கிட்ட அப்பீல் பண்றாங்க. ஆர்டிஓ விசாரிச்சு இல்ல பட்டா அம்சாவேணிக்கு தான் ஆர்டர் போடுறார். இப்போ கோமதி சும்மா இல்லாம அதுக்கு மேல இருக்கிற டிஆர்ஓ கிட்ட அப்பீல் பண்றாங்க. டிஆர்ஓ மறுபடியும் ஆர்டரை மாத்தி பட்டாவை கோமதிக்கே திருப்பி கொடுக்கறார். யோசிச்சு பாருங்க, நீங்க உண்மையான ஓனரா இருந்தா உங்களுக்கு எவ்வளோ கோவமும் விரக்தியும் வந்திருக்கும். இப்படி ஆபீசர் மாத்தி மாத்தி ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் இந்த கேள்வி மறுபடியும் நம்ம முன்னாடி வந்து நிக்குது. அட கடவுளே, இப்ப சொல்லுங்க, அந்த நிலம் யாருக்கு தான் சொந்தம்? யாருடைய காகிதம் உண்மையானது? இப்படி அரசாங்க அலுவலகங்கள்ல தீர்ப்பு மாறி மாறி வந்ததால அம்சாவேணிக்கு வேற வழியே தெரியல. அவங்க கடைசி நம்பிக்கையா இந்த வழக்க சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு போறாங்க. இது ஒரு சாதாரண மேல்முறையீடு கிடையாது. இதுக்கு பேரு ரிட் மனு. அதாவது கீழே இருக்கிற மாவட்ட வருவாய் அலுவலர் அவரோட வேலையை சரியா செய்யல, சட்டத்தை மீறி ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னு சொல்லி நேரடியா ஹைகோர்ட்ல கேஸ் போடுறாங்க. இப்போ உயர்நீதிமன்றம் அந்த அதிகாரிகள் செஞ்சது சரியா தவறான்னு ஆராய போகுது. இங்க ஒரு மிக முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். உயர் நீதிமன்றத்துக்கிட்ட இந்த நிலம் அம்சாவா வேணிக்கா கோமதிக்கான்னு தீர்ப்பு சொல்லுங்கன்னு அவங்க கேட்கல. அதுக்கு பதிலா இந்த தாசில்தார், ஆர்டிஓ, டிஆர்ஓ இவங்க தங்களோட அதிகார வரம்புக்கு உட்பட்டு சட்டப்படி சரியாத்தான் செயல்பட்டாங்களாங்கிற கேள்வியை மட்டும்தான் விசாரிச்சாங்க. இப்பதான் இந்த கேஸோட கிளைமேக்ஸுக்கு வரும். ஒரு பட்டாவோட உண்மையான பவர் என்ன, அதுக்கு எவ்வளவுதான் மதிப்பு, இத பத்தி உயர்நீதிமன்ற நீதிபதி ரொம்ப தெளிவா விளக்குறாரு. கோர்ட்டு சொன்ன இந்த ஒரு வரியை நல்லா கேட்டுக்கோங்க. பட்டா என்பது உரிமை வழங்கும் ஆவணம் அல்ல. அதாவது பட்டா உங்க பேர்ல இருக்கிறதால மட்டுமே நீங்க அந்த சொத்தோட ஓனர் ஆகிட முடியாது. ஒரு சொத்துல 2 பேருக்கு பிரச்சனைனா அதை தீர்த்து வைக்கிற அதிகாரம் சிவில் நீதிமன்றத்திற்கு, அதாவது உரிமையல் நீதிமன்றத்திற்கு மட்டும்தான் இருக்கு. இதுதான் இந்த முழு வழக்கின் சாராம்சமே. இந்த டேபிள பாருங்க, உங்களுக்கு பளிச்சுன்னு புரியும். ஒரு பக்கம் வருவாய் அதிகாரிகள், அதாவது தாசில்தார், ஆர்டிஓ, டிஆர்ஓ. இவங்க வேலை வெறும் கணக்கு பிள்ளை வேலை மாதிரி அரசாங்க ரெக்கார்டை பராமரிக்கிறது. ஆனா இன்னொரு பக்கம் சிவில் கோர்ட், இவங்க தான் உண்மையான நடுவர். 2 பேர் ஒரே சொத்துக்கு உரிமை கொண்டாடினா யாருக்கு சொத்து அப்படின்னு தீர்ப்பு சொல்ற அதிகாரம் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு.
இதனால உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, அந்த தாசில்தார், ஆர்டிஓ மற்றும் டிஆர்ஓ 3 பேருமே தங்களோட அதிகார வரம்பை மீறி சிவில் கோர்ட் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிருக்காங்க. அதனால அவங்க போட்ட ஆர்டர்ஸ் எல்லாமே செல்லாது, அந்த பட்டா பந்தாட்டமே தேவையற்றதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? உண்மையான சண்டைய எங்க போடணும்? இந்த கதையின் இறுதி கட்டத்துல நீதிமன்றத்தோட இறுதி தீர்ப்பையும் நாம எல்லாரும் இதிலிருந்து கத்துக்க வேண்டிய பாடத்தையும் பார்க்கலாம். பாத்தீங்களா, ஹைகோர்ட்டோட ஃபைனல் ஆர்டர் இதுதான். முதல்ல அந்த 3 ஆபீசர்ஸோட ஆர்டரையும் கேன்சல் பண்ணுங்க. பட்டாவை பழைய நிலைமைக்கே கொண்டு போங்க. அப்புறம் அம்சாவேணியும் கோமதியும் நீங்க 2 பேரும் உங்க சண்டைய ஒரு சிவில் கோர்ட்ல போய் தீர்த்துக்கோங்க. அங்க யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த தீர்ப்பை கொண்டு வந்து கொடுத்தா அவங்க பேருக்கு பட்டாவை மாத்தி கொடுக்கலாம். இத்தனை நாள் நடந்த இந்த அதிகார போராட்டம் நேரத்தை தான் வீணடிச்சிருக்கு. ஆக மொத்தம் இந்த முழு கதையில இருந்தும் நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் ஒண்ணுதான். பட்டா ஒரு ரெக்கார்டு மட்டும்தான், அது ஒரு தீர்ப்பு கிடையாது. உண்மையான உரிமை பிரச்சனைகள் வரும்போது அதுக்கான ஒரே தீர்வு சிவில் நீதிமன்றத்துல மட்டும்தான் இருக்கு. அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ ஆவணங்களே ஒண்ணுக்கொன்னு முரணா இருக்கும்போது ஒரு சாதாரண குடிமகனா நாம எதை நம்புறது? உண்மையான உண்மை எப்படி கண்டுபிடிக்கிறது? யோசிக்க வேண்டிய கேள்விதானே? இது போன்ற சிக்கலான விஷயங்களை எளிமையாக புரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.